வணக்கம் நண்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வந்ததுலேருந்து எல்லா வாட்ஸ்அப்லேயாகட்டும் மற்ற வெப்சைட்லேயாகட்டும் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக நெட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வந்து கிளப்பி விட்ருக்காங்க. அது வந்து ரியலாக இல்லை அது ஃபேக்கா இல்லை அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு, நெட்டு தராங்களா இல்லையா, ரீசார்ஜ் பண்ணுறாங்களா, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். பெல் ஐக்கானை ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நண்பா, இந்த ஃப்ரீ வந்து எப்படி தராங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்த்துட்டு வந்து மற்றவங்களும் கேட்பாங்க, எனக்கு ரீசார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இதில் தான் இப்போது வந்து ஜியோ இவங்க வந்து அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை, நாங்கள் வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஆஃபர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளாட் 50 கேஷ்பேக்கு, அதுக்கப்புறம் வந்து 50 அதே மாதிரி 50 கேஷ்பேக். ஸோ இது மாதிரி தான் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு, நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 கேஷ்பேக்கும் ஒரு 1600க்குள்ளே ஒரு ஏதாவது வவுச்சர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்றது இது வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து மென்ஷனே பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜ் ஆஃபர் மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த 399 ரூபா ரீசார்ஜ் ஆகட்டும், அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை நாங்கள் வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அஃபிஷியலாக சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து நம்பி போகணுமே தவிர, மற்றவங்க வந்து ஏதோ வெப்சைட் தராங்க, நம்ம வந்து அந்த வெப்சைட் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா உங்களை வந்து யாராவது ஸ்பை பண்ணுவாங்க. அது நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு எந்த இதுவுமே போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களை வந்து ஸ்பை பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துடுவாங்க. அதனால் அந்த தப்பான விஷயத்த வந்து யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா மை ஜியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜியோ சிம் வச்சுருந்தா மை ஜியோ, அப்படி இல்லை அப்படின்னா jio.comல செக் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் சிம் அதர் யூசர்ஸ்லாம் அவங்களுடைய பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும்தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த டிவியில் சொல்கிறாங்க, நியூஸில் சொல்கிறாங்க, அப்புறம் யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெயில் வந்துருந்துச்சு, அப்புறம் ஏதோ மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது போய் லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா மாட்டுறது நீங்களாக தான் இருப்பீங்க. பிரச்சனை அப்புறம் அதுக்கப்புறம் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் போகாதீங்க. இந்த 399 ரூபா ரீசார்ஜ் நான் எதுக்காக மேலே போட்டேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணேன். அது வந்து முற்றிலும் பொய்யாக தான் இருக்குது. ஒரு வேளை அவங்க வந்து இதுக்கு மேலே ஒரு வேளை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து வெப்சைட்லேயே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வேளை அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்களோட வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வரைக்கும் எதுவுமே அவங்க சைட்லேருந்து எதுவுமே வரல. இது வரைக்கும் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்திருக்கு. அதுவும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான், அதுவும் வந்து அவங்க அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, எந்த அமௌண்ட்டுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணால் வந்து கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான் நண்பா, தப்பாக எடுத்துக்காதீங்க. பாய் நண்பா, மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம்.